வணக்கம். சென்னை நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடந்த மயான கொல்லை உற்சவத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இலகிய மனம் கொண்டவர்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். உங்களுக்கு மன தைரியம் இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே முன்கூட்டியே ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவில் பலி கொடுக்கறது வராது. மயானத்தில் நடைபெற்ற காட்சிகளை நான் நேரில் போய் வீடியோ எடுக்கலை. வீடியோவை கிளிப்பிங்ஸ் எனக்கு அனுப்புனாங்க. அதெல்லாம் இணைச்சி தான் நான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர் அப்படிங்கிறது நங்கநல்லூரில் இருக்குது. அந்த குடும்பத்தார் பிரியத்தோடு கூப்பிட்டுருந்ததுனால அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நடந்த மயான கொல்லை உற்சவத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அங்காளம்மன் யார், அவங்க ஏன் அந்த உருவத்தில் வர்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மயான கொல்லை அப்படிங்கிற உற்சவம் எப்படி செய்வாங்க, இது போன்ற தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மயான கொல்லை காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த உற்சவத்தில் இடம்பெறக்கூடிய சில காட்சிகள் சிலருக்கு பயமுறுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாங்கிறதுனால தான் நான் இந்த பதிவு விரும்பாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் குலதெய்வமாக இருக்கலாம். வழிபாட்டு முறைகள் ஏராளமாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வழிபாடுகள் பண்ணுவோம். தெய்வத்துக்கு ஆழ்நிலை பக்தியோடு செய்யக்கூடிய சில சாங்கிய சம்பிரதாயங்கள் ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். அதில் ஒரு வழிமுறை தான் இந்த அங்காள பரமேஸ்வரி மயான கொல்லை உற்சவம். அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு சிறப்பான மரியாதை கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எனக்கு முதல் அனுபவம். இது வரைக்கும் நான் மயான கொல்லை அப்படிங்கிற இந்த உற்சவத்தில் நான் கலந்துக்கிட்டது கிடையாது. என்னோடய 51வது வயதில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு மீனாட்சி கொடுத்துருக்கா அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு நான் யோசிக்கும்போது எங்கேயுமே எந்த விதமான அருவருப்பும் படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடிய தன்மையையும் நான் பெறணும், அதற்கு ஒரு பயிற்சியாக இது இருக்கணும் அப்படின்னு மீனாட்சி விரும்புகிறதா நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அங்காளம்மன் யார், இந்த மயான கொல்லைனா என்ன அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நான் சொல்கிறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க. பிரம்ம கபாலம் 5 தலை உள்ளது என்ற காரணத்தால் பிரம்மன் அகந்தை கொண்டான். எனவே அவனது ஒரு தலையை கால பைரவர் மூலம் கொய்து வரச் சொன்னார் சிவன். ஆனால் ஒரு தலையை கிள்ளியவுடன் மற்றொரு தலை அங்கே தோன்றியது. சிவனே தலையை கொய்யச் சென்றார். ஆனால் ஒவ்வொன்றாக கிள்ள கிள்ள அது முளைத்து கொண்டே இருந்தது. விஷ்ணுவின் ஆலோசனைப்படி 1000வது தலையை கிள்ளியவுடன் கீழே போடாமல் வைத்து கொண்டார். ஆனால் நெடு நேரமாகியும் கீழே போடாததால் அந்த பிரம்மனின் கபாலம் கையிலேயே ஒட்டி கொண்டது. ஊர் ஊராக பித்தனை போல் பிச்சை எடுத்து திரியலானார் ஈசன். ஆனால் அவ்வாறு எடுக்கும் பிச்சையையும் பிரம்ம கபாலம் விழுங்கிவிடும். சரஸ்வதியின் சாபம். பிரம்மாவின் ஒரு தலையை கொய்வதற்கு காரணமாக இருந்த ஈஸ்வரியை நீ கந்தலாடையுடன் ராட்சச உருவுடன் அலைவாய் என சாபமிட்டாள் சரஸ்வதி. அதன்படி எங்கும் அலைந்து இறுதியில் மேல்மலையனூரில் வந்து அமர்ந்தாள் பரமேஸ்வரி.
யோசனைப்படி அவளிடம் பிச்சை கேட்டு வந்த சிவனின் பாத்திரத்தில் முதல் உருண்டையை போட்டாள். அதனை உண்டது பிரம்ம கபாலம். இரண்டாவது உருண்டையையும் போட்டாள். அதனையும் உண்டது. மூன்றாவது உருண்டையை பிரம்ம கபாலத்தில் போடாமல் கீழே போட்டாள். அதனை உண்ண சிவனின் கையில் இருந்து இறங்கியது கபாலம். ஈஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தை பூமியில் அழுத்தினாள். அப்போதே சிவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. மாசி அமாவாசை. ஈஸ்வரி மூன்றாம் கவளத்தை இறைத்து பிரம்ம கபாலத்தை பூமிக்குள் அழுத்திய நாள் மாசி அமாவாசை. அந்நாளே மயான கொல்லையாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாத சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை தினத்தன்று அங்காளி தனது முழு பூரண பலத்தோடும் வலுவோடும் இருப்பாள். அனைத்துக்கும் மூலாதார சக்தியாக விளங்கும் அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் அனைத்துக்கும் சூறையிடும் நாளே மயான கொல்லை. அவ்வாறு சூறையிட்ட அங்காளியை விஷ்ணு பூமிக்குள் தள்ளிவிட்டதாகவும் பின்னர் பூமிக்கு மேல் சுயம்புவாக புற்று உருவாக அங்காளி தோன்றினாள் எனவும் மீண்டும் சிவனின் அங்கத்தில் ஆட்கொண்ட பரமேஸ்வரியை அங்காளம்மன் என அழைத்ததாகவும் வரலாறு. அங்காளி மூலஸ்தானத்தில் அருளும் அங்காளி 4 கரங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் காட்சியளிக்கிறாள். இடது தொடையில் இவ்வுலக ஆன்மாக்களை தாயுள்ளத்தோடு காக்கும் அம்மாவாக வைத்துக்கொண்டு சூலமும் கபாலமும் தாங்கி மேலிரு கரத்தில் அபய வரதத்துடன் அருள்பாலிக்கிறாள். மயான கொல்லை. அங்காளம்மன் அல்லது அங்காள பரமேஸ்வரி வழிபாடு கடலூர், விழுப்புரம், வட ஆற்காடு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் காணப்படுகிறது. இந்த வழிபாட்டுச் சடங்கின் முக்கிய நிகழ்வாக மயான கொல்லை நிகழ்ச்சி நிகழ்த்தப்படுகிறது. மயானத்தில் நிகழ்த்தப்படும் கொல்லை என்று பொருள்படும். ஆனால்
கொல்லை என்பது திருட்டு என்ற பொருளில் இங்கு கூறப்படவில்லை. மாறாக வழிபாட்டு சடங்கியல் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றிற்காக உருவாக்கப்படும் உருவத்தை அழித்து அந்த உருவம் உருவாக்கப்படும் சாம்பலை அல்லது பொருட்களை எடுத்தல் என்ற பொருளில் கூறப்படுகிறது. மயான கொல்லை சுடுகாட்டில் எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்க்கலாம். மாசி மகா சிவராத்திரி அன்று நண்பகலில் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தற்போது இறந்த பிணங்களின் சாம்பல், மண் ஆகியவற்றால் 3 அல்லது 4 மீட்டர் நீளமுள்ள அம்மன் உருவம் படுத்திருப்பது போல அழகுற செய்யப்படுகிறது. பார்வதி அம்பாளுடைய உருவம் அது. அன்று மாலை பூவால் செய்யப்பட்ட கரகம் ஜோடித்து இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடைபெறுகிறது. பின்னர் விடியற் காலையில் மயானத்திற்கு சென்று அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாடல் பாடுவர். காலையில் பூசாரி 16 கைகள் கொண்ட அம்மனை அலங்கரித்து சிம்ம வாகனத்தில் ஏற்றுவார். காளி வேடமிட்டு கொண்டு நேர்த்தி கடன் வேண்டியவர்கள் ஆடி வருவார்கள். புடவை கட்டி முகத்தில் சிவப்பு வண்ணம் பூசி நீண்ட முடியுடன் ஒப்பனை செய்திருப்பர். அவர்களுள் ஒருவர் ஆட்டு ஈரலை வாயில் கவ்வி கையில் தீச்சட்டி ஏந்தி வருவார். சேவல் பலி, பூசை, ஊர்வலம் இவையெல்லாம் முடிந்த பிறகு பூசாரி ஒப்பனை செய்து கொண்டு படுத்திருக்கும் அம்மன் தலைமீது ஆவேசமுற்று விழுவார். அப்போது அங்கு கூடியிருக்கும் மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த முருங்கைக்காய், மஞ்சள், கொழுக்கட்டை ஆகியவற்றை வான் நோக்கி வீசுவார்கள். மக்கள் கூட்டத்தில் பெண்களே அதிகம் காணப்படுகிறார்கள். பின்னர் அம்மனை உருவாக்கியிருக்கும் சாம்பல், மண் போன்றவற்றை சண்டை போட்டுக்கொண்டு மக்கள் கொள்ளையடிக்கிறார்கள். பூசாரி அம்மன் தலைமீது விழுந்தவுடன் அம்மன் உருவம் சிதைக்கப்படுகிறது. அப்போது எடுக்கப்படும் மண் அல்லது சாம்பல் தீய சக்திகளையும் நோய்களையும் விரட்டும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் மக்களால் நம்பப்படுகிறது. அதனை நிலத்தில் புதைத்ததால் நல்ல விளைச்சல் உண்டாகும். அதனை பூசாரி திருநீறு போல மக்களுக்கு வழங்குவார். மயான கொல்லை நிகழ்ச்சியின் போது பம்பைக்காரர்கள் பாடல் இசைப்பார்கள். மயான கொல்லை நிகழ்த்துதலில் காளி, அங்காளம்மன், காட்டேரி, பேச்சி போன்ற பல வேடங்கள் போடப்படுகின்றன. வேடம் ஏற்பவர் பம்பை இசைக்கேற்ப ஆடுகிறார். பம்பைக்காரர்கள் பாடும் பாடலும் ஆடலும் சிறப்பிடம் பெறும். ஆயினும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மயான கொல்லை என்னும் வழிபாட்டு நிகழ்ச்சியின் சடங்குகளாக நிகழ்த்தப்படுகின்றன. அனைவருக்கும் பார்வதி அங்காள பரமேஸ்வரி அம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கணும். துஷ்ட சக்திகள் அனைத்தும் இங்கிருந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.
தூக்கு